கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயை சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கின்ற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இந்த வசனத்தின்படி தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன், கடுஞ்சொல்லை சொல்லுகிறவன் கொலை குற்றவாளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறியபடி, நம்முடைய வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு தான் மரிக்கும் தருவாயில் தன் தாயை கைவிடவில்லை. தன் தாயை பராமரிக்க தனக்கு அன்பான சீசனாகிய யோவான் கையில் தன் தாயை ஒப்படைத்தார். சிறு வயதில் இருந்து தாயாருக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். பிதாவின் கட்டளையை நிறைவேற்றினார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில், என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்றும், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், களியின் குஞ்சுகள் தின்னும் என்றும், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய தாய் தகப்பனை எவ்வாறு கனப்படுத்துகின்றோம் என்பதை சிந்திப்போமானால், அநேக குடும்பங்களில் முதிர் வயதுடைய தாய் தகப்பன் இவர்களின் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வீதியில் விட்டுவிடுகின்றனர். தள்ளாடும் வயதில் தனிமைப்படுத்தப்பட்டு தனித்து விடுதல், ஒதுக்கி விடப்படுதல், மனவேதனை அடைய செய்தல், மனைவியின் பேச்சை கேட்டு அடித்தல், முதியோர் இல்லத்தில் அடைத்தல், அவர்களிடம் பேசுவதை தவிர்த்தல், சுமையாக பாவித்தல், நோய்வாய்ப்பட்டு நொந்திருக்கும் போது கவனிக்காமல் இருத்தல் ஆகியவை சாபத்தீடான காரியமாகும். ஆகவே நாமும் இயேசுவை போல பெற்றோரை கனம் பண்ணுவோம், பராமரிப்போம், பாதுகாப்போம். உலக வாழ்க்கையில் அநேகர் பெற்றோரை பராமரித்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஏசப்பா, உங்களைப் போல தாயின் தகப்பனை பராமரிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.